எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறனோ எல்லாமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். அதே போல் நான் ஃபின் நிஃப்டிக்கு நான் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நான் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு புது கான்செப்ட் பற்றி பார்த்துலாம். ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஷனில் தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுத்துக்கும் சேம் இதே கான்செப்ட் தான், டபுள் த மணி கான்செப்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்டாப் லாஸு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே போல் ஒரு சில கான்செப்ட்டுக்கு டார்கெட்டு அன்லிமிட்டடாக இருக்கும். ஆனால் இந்த கான்செப்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ்ன்றது குறைஞ்சபட்சமே 1500 கண்டிப்பாக வரும். இது வந்து பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிக்கும் சரி. அதே போல் டார்கெட்டுன்றது அன்லிமிட்டடாக இருக்கும். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கண்டிப்பாக 15000 இருந்தால் தான் பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டிக்கும் சரி ட்ரேட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு யாருக்கும் இந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. இந்த கான்செப்டை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸில் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வரேன். என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த லிங்க் சென்ட் பண்ணி வரேன், பாருங்க. திங்கட்கிழமையிலேருந்து லைவ் மார்க்கெட் கிளாஸில் நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரிலையும் எத்தனை என்ட்ரி நமக்கு டபுள் த ப்ராஃபிட் புக் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். டபுள் த ப்ராஃபிட் இல்லை, அதுக்கும் மேலேயும் கிடைக்கும். இங்கே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த கான்செப்டில் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ப்ரைஸை மூவ் பண்ண போகிறது கிடையாது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றத நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இந்த வாரம் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் கிடையாது, 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், இதோட வீக்லி பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத டோட்டலாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னியோட ப்ராஃபிட்டை நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருவோம். நிஃப்டி ஆப்ஷனில் இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய என்ட்ரி இதுதான். இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 8450 ரூபா, இன்னியோட ரிஸ்க்கு 350 ரூபா, ரிவார்டு 1600 ரூபா. இதில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்துடலாம். நிஃப்டி நான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 17300 கால் ஆப்ஷன். இதில் ஒரு லாட் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். 1055 ரூபா இதில் இன்னைக்கு நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இது. இன்னைக்கு மட்டும் தான் நான் நிஃப்டியில் என்ட்ரி ஆயிருக்கேன், மற்ற 3 நாள் பேங்க் நிஃப்டியில் தான் போயிருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த வாரத்தில் எல்லா நாளுமே, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவு, மற்ற 4 நாளுமே ப்ராஃபிட் தான் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த வாரத்தில் மட்டும் 8897 ரூபா 75 காசு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு டோட்டலாக 4 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 4 ஸ்டாக்ல ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் 20 ரூபா ப்ராஃபிட்டு, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ல லாஸு. ஸ்கொயர்நெட் 1850 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. கெயில் 150 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி 20 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. கனரா பேங்க் 70 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்ல 2050 ரூபா. பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது ஒரு 2% இந்த கான்செப்ட்ல லாஸு. 10 மந்த் டார்கெட் இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான். இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் 2% ப்ராஃபிட்டு, மற்ற 3 நாள் லாஸில் தான் புக் ஆயிருக்கு. டோட்டலாக 7850 ரூபா, 8% கிட்ட இதில் லாஸில் புக் ஆகுது இந்த வாரத்தில். இருந்தாலும் இந்த மாதத்தில் இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டை தான் நிற்கிறோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்டாக்ல ஆக்சிஸ் பேங்க் 350 ரூபா லாஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 100 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இதில் ஒரு 250 ரூபா, 1/4% லாஸில் புக் ஆயிருக்கு. இந்த கான்செப்டில் இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான். இந்த கான்செப்டில் ஒரு நாள் லீவு, மீதி 4 நாளில் 2 நாள் ப்ராஃபிட்டு, 2 நாள் லாஸு. டோட்டலாக 1665 ரூபா, 1.5% ப்ராஃபிட்டில் தான் புக் ஆகுது இந்த வாரத்தில். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் என்ட்ரி எதுவுமே கிடைக்கல, இன்னைக்கு நில். ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு. இதில் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். ஸ்கொயர்நெட், ஜேபிஎம்ஏ, எலக்ட்ரா. இந்த 3 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு
இதில் நம்பர்ஸ் ஒர்க் ஆகலை, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, இந்த 3 ஸ்டாக் தான். இந்த 3 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வரும் அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓகே, திங்கக்கிழமையிலேருந்து ஆப்ஷன் டபுள் த மணி இந்த கான்செப்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரியில் எத்தனை என்ட்ரி நமக்கு டபுள் த டார்கெட் புக் ஆக போகுது அப்படின்றத அடுத்த வாரத்திலேருந்து பாருங்கள். பாய்.